ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய மாங்காவை தோல் சீவி துருவி எடுத்திருக்கேன். ஒரு வானலில் 3/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் மாறினதுக்கப்புறம் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஆனதுக்கப்புறம் அது ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துருங்க. ஸோ அதே வானலில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ நம்ம துருவின மாங்காவை சேர்த்து 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூளும் கலந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூளை நீங்கள் சேர்த்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடரை சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெடியான மாங்காய் ஊறுகாவை நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம்.